வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட்ல இந்த வீக் வந்து 26,000 அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் நம்பரை கிராஸ் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இப்போ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு சார்? மார்க்கெட் கன்சாலிடேட் இருக்கு. இந்த இடம் ரொம்ப ட்ரிக்கியான பிளேஸு. மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு வெல் ஆயில்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்வாங்க. அக்குமுலேஷன், மொமெண்டம், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைன் அப்படின்னு இந்த ஒரு 4 ஃபேஸ் இருக்கும். ஸோ அக்குமுலேஷனில் யூஸ்வலாக அந்த நேரோ ரேஞ்ச் 14, நேரோ ரேஞ்ச் 21 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியடில் கன்சாலிடேட் ஆகும். அதுக்கு மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் இதே மாதிரி நேரோ ரேஞ்ச் 14, 21, 34 அது மாதிரி இடத்துல ஒரு சின்ன ரேஞ்சில் வித்துட்டு இருப்பாங்க, வாங்கிட்டு இருப்பாங்க, அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு டிக்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விடும். ஐ யூஸ் டு டெல் ஒன் எக்ஸாம்பிள். 90s வரைக்கும் இந்தியாவில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் தான் நிறைய இருந்தது. டிவிஎஸ் 50, பஜாஜ் M80, கவாசாக்கி பஜாஜ், RX ஹண்டர், அது மாதிரி பைக்ஸ்லாம் இருந்தது. புல்லட் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 10 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 400 கிலோமீட்டர் மேலே தரும். அப்போ வந்து இந்த ஹீரோ ஹோண்டா CD100 அப்படின்னு ஒரு பைக் வந்தது 1980 ஃபஸ்ட்டு. அதில் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து விதான் சௌதா பெங்களூரில் டேங்க் ஃபில் பண்ணுவோம் பெட்ரோல். அப்படி போயிட்டு பாம்பே போயிட்டு கேட்வே இந்தியா காமிப்பாங்க. அங்கே வந்து 3 பெட்ரோல் போடுவோம். ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைன் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இந்தியாவில். ஹீரோ ஹோண்டா இஸ் நம்பர் 1 கம்பெனி இல்லையா? ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் வெல் ஆயில்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த AMDD அக்குமுலேஷன், மொமெண்டம், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைன் இதை ஃபாலோ பண்ணோம். ஸோ இப்போ இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷனோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டை மால் டைம் அடிச்சிருக்கணும். 26,230-35 கிட்ட போயிட்டு கொஞ்சம் சின்ன கீழே இறங்கினா. மார்க்கெட் 26,429 இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் டீசன்ட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம காஷியஸாக இருக்கணும். மண்டே ஒரு கேப் அப் ஆகி ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி 26,429க்கு மேலே க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகும். இல்லாட்டி ஒரு டீசன்ட் கரெக்ஷன் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார்? ஏன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது எஃப்ஐஎஸ் வித்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா எஃப்ஐஎஸ் திரும்ப உள்ள வராங்களா? எஃப்ஐஎஸ் ஆக்சுவலாக 18,000 வித்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் மட்டும் விற்கல, ஈவன் ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வரும்போது 4 லட்சம் கோடி அவங்களோட ஸ்டேக்கை வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு தோணுது இல்லையா? இது எப்போ நடக்குதுன்னா மார்க்கெட் 18,000லேருந்தே வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு லெவல்லையும் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 26,000 போச்சு. அந்த சேல் வந்து இன்டென்சிஃபை ஆச்சு. திருப்பி 21,000 ஆச்சு. திருப்பி அவங்க பெருசாக வாங்கலை. ப்ரொமோட்டர்ஸும் நிறைய திரும்பி வாங்கலை, இவங்களும் எஃப்ஐஎஸும் திரும்பி வாங்கலை. ஸோ இது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டதுன்னு சொல்லலாம். ஓகே, எஃப்ஐஎஸ் வந்து தே நீட் டு பார்ட்டிசிபேட் இன் இந்தியா க்ரோத் ஸ்டோரி. இன்னைக்கு விட்டாக்கா அப்புறம் எங்கே பிடிக்கிறது? அடுத்து நம்ம 3rd பிக்கஸ்ட் எக்கானமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திரும்பி ரொம்ப மேலே போயிடுச்சுனாக்கா வாங்குறது கஷ்டமாக போயிடும். ஸோ மார்க்கெட் மேபி இட் இஸ் கிவிங் அ மெசேஜ் டு எஃப்ஐஎஸ். இது போன இன்டர்வியூவில் 23,000 சொல்லியிருப்பேன். வாங்கினா இங்கே வாங்கு, இல்லாட்டி 500 பாயிண்ட் கேப் போவேன், அங்கே வாங்கணும். அங்கேயும் வாங்கலையா இன்னும் 500 பாயிண்ட் கேப் போவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் டில் தே ஸ்டார்ட் பையிங் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, சிட்டி பேங்க் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பெரிய லெவலில் இந்தியாவில் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் சிட்டி பேங்க் ஆட் இருக்கும். நம்பர் 1 ஃபாரின் பேங்காக இருந்தது. ஏஎன்சி, கிரின்லேஸ், பார்க்லேஸ் பேங்க், இது மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தது. இவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, இந்தியாவில் வந்து 100 கோடி சம்பாதிச்சாக்கா அவங்க வந்து டாலர் கன்வெர்ட் பண்ணனா $10 லட்சம் தான் எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஜூஸாக தெரியல அவங்களுக்கு. 1000 கோடி சம்பாதிச்சா கூட நீங்கள் எட்டுன்னு போகிற பைசா 10 கோடி தான் அவங்க கணக்குப்படி. ஸோ யாருக்கு அந்த 10 கோடி சம்பளம் ஒரு அந்த ஊரில் ஜென்ரல் மேனேஜர், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? நம்ம சுந்தர் பிச்சைக்கு 2,000 கோடி தராங்களா சம்பளம்? ஸோ இந்தியா பூரா சம்பாதிச்சு சுந்தர் பிச்சை சாருக்கு நம்ம வந்து ஒரு 100ல் 1 பங்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இது ஜூஸ் இல்லையோ அவங்களுக்கு? இங்கே போடுற பைசாக்கு ரிட்டர்ன் பெருசாக கிடைக்கல, அடப்போட இங்கே வேறு என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே பெரிய பைசா பண்ண முடியுது அப்படின்னு பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. இதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் கூட உண்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக பைனரி ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸில் போயிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். 0-1 அப்படின்ட்டு. இந்த அமேசானுக்கும் பெர்ப்ளெக்சிட்டிக்கும் ஒரு சண்டை நடந்தது
கேள்விப்பட்டீங்களா? பர்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணனாக்கா அமேசானை ஏபிஐ யூஸ் பண்ணி பர்ப்ளெக்ஸில் கோமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்கு. அந்த ப்ரௌசரில் நான் வந்து ஒரு 15,000க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃபோனாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கோமெட்டில் போய் போட்டிங்கனாக்கா அதுவே உங்கள் அமேசான் அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஒரு 450 டிஃப்ரெண்ட் மொபைல் ஃபோன்ஸு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸை சூஸ் பண்ணி அதோட ரேமை சூஸ் பண்ணி அதோட ஸ்க்ரீன் என்னன்னு சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வித்தின் 1 செகண்ட் கார்ட்டில் ஆட் பண்ணிடும். ஓகே ஓகே, யூ கேன் தட் வில் பி தி பெஸ்ட் டிசிஷன். 01 ரேம் வந்து 100 பிராண்ட் எடுக்கும், இதுதான் பெஸ்ட்டு ரேம் அப்படின்னு டிக் பண்ணும். ஓகே, அந்த ஸ்க்ரீன் கொரில்லா கேஸா 100 பிராண்ட் சூஸ் பண்ணோம், 1 டிக் பண்ணிட்டு இது மாதிரி சூஸ் பண்ணி 100-150 பேராமீட்டர் செக் பண்ணி இதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நானோ செகண்ட் உங்களுக்கு சொல்லிடும். இப்போ இது பண்ணக்கூடாது, சீஸ் அண்ட் டெசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் பெர்ப்ளெக்சிட்டிக்கு வார்னிங் கொடுத்தான். யூ ஆர் நாட் சப்போஸ் யூஸ் மை ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டான். இது என்ன அப்படின்னாக்கா அமேசான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்று வாங்க போவீங்க, பக்கத்துலேயே ஒரு கிராஸ் செல் பண்ணுவான், ஒரு அப் செல் பண்ணுவான். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நியர் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டில் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு புஷ் பண்ண பார்ப்பான். எதில் மார்ஜின் ஜாஸ்தி இருக்கோ அதை புஷ் பண்ண பார்ப்பான், எது இன்ஃபீரியர் குவாலிட்டியோ அதை புஷ் பண்ண பார்ப்பான். இதை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு என்ன சொல்கிறது போர்வையில் கஸ்டமர்ஸை ஏமாற்றிட்டு இருக்கான். ஆனால் அந்த பெர்ப்ளெக்சிட்டியாவே ஏமாற மாட்டேங்குது. நீ என்ன காரணம் அதை பார்க்கவே பார்க்காது, நேராக போகும், கம்பேர் பண்ணும், இது பெஸ்ட்னு சொல்லிடும். ஸோ இந்த அமேசானால் மக்களை ஏமாற்ற முடியல, அதனால் வந்து பெர்ப்ளெக்சிட்டியை பேன் பண்ணுறாங்க, என்னோட ஏபிஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எது சொல்லலாம், இந்த 01 பைனரி ட்ரேடில் அமெரிக்கா கச்சாமச்சான்னு போயிட்டுருக்கு. போன வாரம் அந்த என்விடியா ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த ரிசல்ட் உடனே மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் மேலே போச்சு, எஸ்பிஎக்ஸ் வந்து 130 பாயிண்ட் மேலே போச்சு. ஸோ ஒரு 10 பேராமீட்டர்ஸில் பை ட்ரிகர் வந்த உடனே 1 அப்படின்னு சொல்லி ட்ரிகர் வந்துருமா, உடனே இந்த ஏஐ பாட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பை 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 பைன்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுட்டு வாங்கிட்டே போகிறதுங்க, 130 பாயிண்ட் போகிறது. ஸோ இட் இஸ் ரீச் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ரீச் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று விற்க ஆரம்பிக்குமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ரீச் ஆயிடுச்சு, 1 செல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அடி அடிச்சுன்னா 130 பாயிண்ட் அப்லேருந்து 230 பாயிண்ட் டவுனுக்கு வந்துட்டான் எஸ்என்பி. ஸோ 80 நிமிஷத்தில் 2.5 ட்ரில்லியன் லாபம், அடுத்த 2.5 நிமிஷத்தில் ஷார்ட்டில் 2.5 ட்ரில்லியன் லாபம். இந்தியாவில் அது சம்பாதிக்கிறதுக்கு அதை மாதிரி பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 100 வருஷம் ஆகும் இல்லையா? ஸோ அதனால மக்கள் மேபி அங்கே ஈஸியாக பைசா பண்ண முடியுது, இன்னும் கொஞ்சம் அங்கேயே போடலான்ட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் சம்வேர் சம்ஹவ் தே நீட் டு கம் ஹியர், இன்னைக்கோ நாளைக்கோ வரணும், வந்துருவாங்க. பட் இந்த பைனரி ட்ரேட் வந்து இந்தியாவில் சம்பாதிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா, ஏன் சார் இந்தியாவில் இது பாசிபிள் இல்லையா? இந்தியன் மார்க்கெட் சைஸ் அது மாதிரி. ஓகே, அங்கே எஸ்என்பி வந்து 100 பாயிண்ட் விழுந்ததுன்னா $1 ட்ரில்லியன். ஓகே, இங்கே இந்தியா வந்து 5000 பாயிண்ட் விழுந்தா கூட $1 ட்ரில்லியன் வராது, 5000 பாயிண்ட் விழாது இல்லையா? ஸோ அங்கே கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறாங்க, இங்கே அது பண்ணுறது ரொம்ப டஃப். நிறைய இங்கே கண்ட்ரோல்ஸ் மெக்கானிசம் நிறைய வச்சுருக்கோம். ஷார்ட் பண்ண முடியாது ஈக்விட்டியை, யூஎஸில் நீங்கள் ஈக்விட்டியை ஷார்ட் பண்ணலாம், பாரோ பண்ணி ஷார்ட் பண்ணலாம், இங்கே நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சுருக்கோம். அதனால் வந்து இங்கே அந்தளவுக்கு பண்ணுறது கொஞ்சம் டஃப். எஃப்ஐஎஸ் எப்படி இருந்தாலும் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் டிஐஎஸும் இப்போ நிறைய இன்ஃப்ளோஸ் உள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டிஐஎஸோட இன்ஃப்ளோஸ் அதிகமாகிறது மார்க்கெட்டுக்கு எந்த விதத்துலையும் ஒரு பாதிப்பு இல்லையா சார்? நல்லது தான் ஆக்சுவலாக. திஸ் கவர்மெண்ட் ஹஸ் மேட் பிஎஃப் மணியை கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஎஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே தெரியாது ஹூ அண்ட் க்ரை, எல்லாரோட பைசாவும் போயிடும், பிஎஃப் அதுவே ப்ராவிடென்ட் அதுக்காக தான் கட்டுறோம், இந்த பைசா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ வி மே லூஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு தெர் வாஸ் லாட் ஆஃப் ஹூ அண்ட் க்ரை. அந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் அப்போ எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 இருந்தது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா 8% எங்கேருந்து கொடுப்பீங்க? இப்போ ஆல்மோஸ்ட் இதில் 100% ரிட்டர்ன் ஆகிடுச்சு இல்லையா? 100% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு அவுட் ஆஃப் த 100% 8% தராங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் அ வைஸ் டிசிஷன். ஸோ த பிஎஃப் மணி இஸ் கெட்டிங் into it, ULIP is getting increased. எஸ்ஐபி உங்களுக்கு தெரியும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்ததுனாக்கா அன்றைக்கி 10,000 கோடி வந்து விழுது. ஸோ அவர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தி பீப்புள் ஹூ புட்டிங் மணி. நீங்கள் டிஐஎஸ்ன்றது என்ன நினச்சிட்றீங்க, அவங்க பைசா நினச்சிட்றீங்க? அப்படிலாம் கிடையாது. இந்த நம்ம ரீட்டைலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பைசா டிஐ வழியாக ரூட் ஆகிட்டு போகிறது. ஆஸ் லாங் அஸ் அவர் ரீட்டைலர்ஸ் ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் இந்தியன் எக்கானமி, நம்ம வந்து வில் பி இன்டாக்ட், த க்ரோத் வில் பி இன்டாக்ட்.
அடுத்த கொஸ்டினும் ரீட்டைலர்ஸ் பத்தி தான் சார் இருந்தது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எஃப்ஐஐஸோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல அதை தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றதா இல்ல நம்ம ஹோல்ட் பண்றதா அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும்னு தேவை இருக்கா? இதுக்கும் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். எஃப்ஐஎஸ் எப்பெல்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறானோ அந்த ஷேர் இறங்கிடும். ஓகே, ரிலையன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன். 1030 $2.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வருஷம் 800 ரூபாய்க்கு வந்துட்டான். கர்நாடக பேங்க்கு 200 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 40 ரூபாய்க்கு வந்துட்டு அப்புறம் 300 ரூபாய்க்கு வந்தது. பிஹெச்இஎல் 288 ரூபாய் 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. 25 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ 300 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகலாம் நம்ம வந்து எந்த ஷேர்லையும் பைசா பம்ப் பண்ணக்கூடாது. அவன் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறான், பைசா தொலைக்கணும் கூட பம்ப் பண்ணலாம். ஓகேவா? இங்கே நஷ்டம் காமிச்சிட்டு அங்கே லாபம் காமிச்சு இதை ஆஃப்செட் பண்ணுறதுக்குள்ள அவன் பண்ணலாம். வி டோன்ட் நோ வை தே ஆர் டூயிங் இட். ஓகே, எஃப்ஐஎஸ் எஃப்டிஐ பண்ணுற ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்தது. எஃப்ஐஐயா இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர்ஸில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். இது ஓவராலா எல்லா செக்டார்ஸ்குள்ளேயும் இல்ல எல்லா டைப் ஆஃப் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு எல்லா கேப்பையுமே இந்த ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுமா? இல்ல இதுக்குள்ள வேரியேஷன்ஸ் இருக்கா சார்? நிச்சயமா வேரியேஷன் இருக்கும். பை ஆல்ஃபா செல் பீட்டா அப்படின்னு சொல்லி தான் போகும். ஓகே, இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா பல ஷேர்ஸ் 40%, 50%, 60%லாம் டவுனாக இருக்கு. ஓகே, இது என்ன காரணம் அப்படின்னாக்கா ஏற ஏற ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க. ரீட்டைல்ஸ் பெருசாக விற்கிறது இல்லை, ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 18,000 26,000 4 லட்சம் கோடி எக்ஸிட் பண்ணிருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியதுனாக்கா ஒரு 6000 வைட்லி ட்ரேடட் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 4850 ஷேரு அவங்க என்ன இஷ்யூ ப்ரைஸ் வந்தாங்களோ அதோட கம்மியாக கொட்டிட்டு இருக்கு. அதில் 3000 ஷேரு என்ன இஷ்யூ ப்ரைஸ் வந்தாங்களோ அதோட 50% கம்மியாக கொட்டிட்டு இருக்கு. இது என்ன மெசேஜ் சொல்லுதுனாக்கா எந்த ப்ரொமோட்டரும் உங்களுக்கு பைசா கொடுக்கணும்லாம் வரதில்லை, அவனுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் வேணும். அதுதான் மார்க்கெட் வரான். அதனால நாம் வைஸாக கரெக்டான ஷேர் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடிய ஸ்மால் கேப் இது கம்மியான விலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கே போகாமல் இருக்குது பெட்டர். அன்லஸ் வைஸ் ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் கம்பெனி அவங்க ஏதோ ஒரு யூனிக் தீம் வச்சுட்டு இருக்காங்க, ஸ்கேலபிள் தீம் வச்சுட்டு இருக்காங்க, ஒரு லோக்கலாக இல்லை பேன் இண்டியா அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இதை மாதிரி ஒரு 25-30 காரணிகளை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் சம்பாதிக்க முடியும். ஸ்மால் கேப் எப்பயுமே டேஞ்சர் தான். ஓகே, ஸ்மால் கேப்பில் பெஸ்ட் மேனேஜ்டு கம்பெனி, ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போகும், ஸ்மால் கேப் மிட் கேப் மேலே போகாது. இது கிளாசிக் எக்ஸாம்பிள். மார்க்கெட் 7511 15,800 வரைக்கும் வந்தது. ஓகே, நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மடங்கு மேலே வந்துடுச்சு லோலேருந்து. ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆல் டைம் லோக்கு போச்சு. ஓகே, இட் கண்டினியூஸ்லி ஹிட்டிங் 52 வீக் லோ. நிஃப்டி 50 வீக்ல அடிச்சுட்டு ஆல் டைம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, மேலே போயிட்டே இருக்கு. ஸ்மால் கேப் மிட் கேப்பும் 50 வீக் லோவோ கண்டினியூஸாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் என்னன்னாக்கா பை ஆல்ஃபா செல் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மோடில் போயிடுச்சு. எப்போ நிஃப்டி கன்சால்டேட் ஆகுதோ அப்போ 15,800 14,900 ஒரு 3-4 மாதம் கன்சால்டேட் ஆயிடுச்சு. அந்த சமயத்து தான் ஸ்மால் கேப் ஸ்டார்டட் மூவிங் அப் அரௌண்ட் 8,000 16,000 17,000 கிட்ட இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்துச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஹோலிஸ்டிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாமல் மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப் வாங்குறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். பட் இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா ஹோல்சமாக எல்லாமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட கான்ட்ரிபியூஷன் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறீங்க அது ஆல் டைம் லோலலாம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வெறும் லார்ஜ் கேப் மட்டுமே இந்த ரேலியை டிரைவ் பண்ணுமா? கடைசி 1550 பாயிண்ட்டை 6 ஷேர் தான் மூவ் பண்ணுறது நிஃப்டி 50லேயே. நிஃப்டி மூவ் ஆகுது, நிஃப்டி 50 எல்லாம் மூவ் ஆகணும்ல. இந்த 1550 points upside happened just because of 6 shares out of Nifty 50. மற்ற ஷேர்ஸ்லாம் பெருசாக மூவ் ஆகலை. ஓகே, அதுக்கு தான் நான் இப்போ ரேஷனலைசேஷன் கொண்டு வரணும். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு, ஐசிசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், இந்த 3த்துக்கு மட்டும் உங்களுக்கு 60% வெயிட்டேஜ் கொடுத்துட்றாங்க. இந்த 3 ஷேரை மூவ் பண்ணால் போதும், பேங்க் நிஃப்டி மேலே தூக்கி போனால் கீழே எடுத்துன்னு போயிடலாம் இல்லையா. நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா HDFC பேங்க்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டிசி, அப்புறம் ரிலையன்ஸ், இது மாதிரி 5 ஷேருக்கு ஒரு 55-60% வெயிட்டேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 5 ஷேரை மட்டும் எடுத்துட்டு மேலே தூக்கி வந்துடுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறாங்க, டாப் 3 ஷேர்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அதோட வெயிட்டேஜ் ஷுட் நாட் எக்ஸிட் 60%. எந்த ஒரு ஷேரோட வெயிட்டேஜும் 30% மேலே வெயிட்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இப்போ வெயிட்டேஜ் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்
அது ஜாஸ்தி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நிஃப்டிக்கும் கொண்டு வரணும். இது இங்கே மட்டும் இல்லை, யூஎஸ்ஏ அப்படி தான் இருக்குது. யூஎஸ்ல ஸ்மால் கேப் ரசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸை ரொம்ப நாளாக 2200 2300 இருக்குது, நகரவே இல்லை. S&P வந்து 3499 இப்போ 6900 வந்துட்டான். இவன் 2100 2200 வந்திருக்கான். S&Pன்றது இங்கே இருக்க நிஃப்டி மாதிரி அங்கே லார்ஜ் கேப் 3600 6850 டபுள் ஆயிடுச்சு. ஓகே, ரசல் 200 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்து நாமளும் காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். இட் இஸ் தி வே த மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஒரு ட்ரேடர் வந்து ஸ்மால் கேப்ல எவ்வளோ காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதே வந்து இன்வெஸ்டராக இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி டைம்ல இல்லை இந்த மாதிரி வாலட்டிலிட்டியில் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். ஈக்விட்டி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பேசணும், இன்னொரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ அதுவும் எல்லாரும் எப்பவும் இதோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, நெக்ஸ்ட் வீக்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரும்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார்? போன வாரம் 4080 அப்படி நம்பர் சொல்லிருப்பேன். 4060 4080 கொஞ்சம் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் லைனில் 4080 சொல்லுவேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் 4079.80 $80 பர் USD, இது பர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த வாரம் நேற்று க்ளோஸ் 4065. ஸோ அந்த மல்டி டிகேட் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் அ க்ளோஸ் அபவ் தட் மல்டி டிகேட் ட்ரெண்ட் லைன், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். கோல்டு $4429 பர் ரவுண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் ட்ரேடபிள் கமாடிட்டியாக தான் இருக்கும். கீழே வந்து 3800 வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு வந்து சொவரின் கோல்டு பாண்ட்ஸ் ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 320% கெயின் மக்களுக்கு, டேக்ஸ் ஃப்ரீ கெயின்ஸு வித் இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸு. ஸோ யூஸ்வலாக இந்த பைசா வந்தது அப்படின்னாக்கா திருப்பி அவங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஏற்கனவே தே டேஸ்டட் சக்ஸஸ், தே கேன் இன்வெஸ்ட் இன் கோல்டு. இப்போ SGB திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அந்த பைசா எதை தேடுது? ஓகே, இப்போ கடைசி ஒரு மார்க்கெட் ஆல் டைமில் ஹையில் இருக்கும்போது ஒரு 14 15 நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். ஓகே, ஃபர்ஸ்ட் SGB ரிடம்ஷன் 320% பைசா கைக்கு வந்துடுது. ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஒரு 1.5 லட்சம் கோடி இட் இஸ் கோயிங் டு ஹிட் பீப்புள். ஓகே, மூணாவது இந்த DAலாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நாலாவது பே கமிஷன் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஒரு 10,000-20,000 சம்பளம் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, அஞ்சாவது க்ரூட் விலை கம்மியாகிட்டு இருக்கு. ஆறாவது சில்வரை பிளட்ஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க டிசம்பர் மாதத்துலேருந்து. ஓகே, இதை மாதிரி ஒரு பல விஷயங்கள். டாலர் பெருசாக அப்ரிஷியேட் ஆகலை. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் 94 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பேன். இப்போ 89.20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் வந்திருக்கு. க்ரூடோட ஃபாலு டாலர் ரைஸை பெரிய லெவலில் ஆஃப்செட் பண்ணிடுச்சு. ஓகே, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிறதால நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஒன்லி திங், நம்மளோட நம்பர் 26,429 மேலே இந்த மந்த் எண்டு க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் 4080 மேலே வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பைசா எல்லாம் கோல்டை தேடும். ஸோ இந்த சைஸுக்கு ஒரு பார் வாங்கினாக்கா இது 2 கிலோ பார் இல்லையா? நான் வந்து இந்த 2 கிலோ பார் நான் வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்னாக்கா நான் இவ்வளோ பெரிய பார் வாங்கணும் இல்லையா? இந்த சைஸுக்கு இருந்தாலும் 2 கிலோ 3 கிலோ உங்களுக்கு தங்க வந்துடும். அதை ஸ்டோர் பண்ணுறது ஈஸி, இம்மீடியட்டாக உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கிறது ஈஸி. அதனால் எல்லாருமே வந்து பதுக்கிறவங்க, பிளாக் மார்க்கெட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தங்கத்தை தான் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஓகே, அதனால் இந்த 4080 நம்பருக்கு மேலே வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா கோல்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நடக்காத வரைக்கும் ட்ரேடபுளாக 3886 வரைக்கும் போயிட்டு ஆசிலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்வர் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் புல்லிஷ், பெட்டர் தேன் கோல்டு. சில்வர் இஸ் மோர் புல்லிஷ். எனி டிப் இட்ஸ் அ பை அண்ட் டிப் கமாடிட்டி. ஈக்விட்டிஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ரெண்டுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பேசணும். ஃபைனலாக இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ், இப்போ மார்க்கெட்டும் வந்து புல்லிஷாக இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு இன்வெஸ்டர் இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பிளான் பண்ணணும் சார்? இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது 2 ஒரி. நான் பல வாட்டி சொல்லிட்டு தான், இது சென்ச்சுரி ஆஃப் இந்தியா. ஸோ தே கேன் ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்டிங். டோ தியரி கற்றுக்கிட்டு எப்பப்போலாம் டோ தியரியில் பை வருதோ அந்த சமயத்தில் தே கேன் கீப் ஆன் இன்வெஸ்டிங். ட்ரேடராக இருக்கும்போது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்குங்க. அயன் காண்டா அது மாதிரி வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஆர் டிஃபைன்ட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நேக்கடாக கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஹை க்ளோஸு, ஆல் டைம் ஹை க்ளோஸ். அதாவது நீங்கள் ஆல் டைம் ஹை அடிச்சு கீழே அன்றைக்கி அடித்தவொடனே கீழே ஒரு 100-150 கீழே விழுண்டான். ஓகே, முந்தானத்துக்கு ஆல் டைம் ஹை க்ளோஸ். அடுத்த நாள் டெஃபினட்டாக மார்க்கெட் போகும், மேலே போகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து டோ ஜோன்ஸ் ஒரு 1500 பாயிண்ட் 1700 பாயிண்ட் கீழே விழுந்து நம்மளை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டான் அப்படி வச்சுங்களேன். வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி குளோபல் சினரியோ, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து நம்மளை அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இஃப் யூஆர் அ ட்ரேடர் அப்படின்னாக்கா எனி ஓவர் நைட் பொசிஷன் ஹெட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இஃப் யூஆர் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா யூ கீப் ஆன் இன்வெஸ்டிங் அட் எவ்ரி 5% 6% டிப்ஸ், யுவர் கேபிட்டல் வில் மல்டிப்ளை மேனிஃபோல்ட். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.